அன்பு என்ன பாச்சு? என்னன்னா என்னாச்சு? ஏன் இப்படி கத்துன? இல்லம்மா, அருணை யாரோ ஒரு 4 பேர் அருவாளை வெட்டுற மாதிரி கனவு கண்டேன். அவனுக்கு ஏதோ ஆபத்தாயிருக்குமோன்னு பயமா இருக்கு. கேட்டியாடி? கனவுல கூட ஃப்ரெண்டுன்னு அந்த அருணையே நினைச்சிட்டு இருக்கான். இவெல்லாம் எங்கிட்ட உருப்பட போறான்? கனவு கண்டானா கனவு? கல்யாண வயசுல என்ன தங்கச்சிங்க இருக்காங்களே, அவங்களுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி கனவு கண்டானா? அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி கனவு கண்டானா? அதை விட்டுட்டு அருணை வெட்டினாங்க, ஆட்டுக்குட்டியை வெட்டினாங்கன்னு அடச்சை படுத்து தூங்குங்க. அருண், 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 டேய் அன்பு. அருண், என்னடா இந்த நேரத்துல? டேய் உனக்கு ஒன்றும் ஆகலையடா. எனக்கு ஒன்றும் ஆகலையே. உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, நீ போய் படுத்துக்கோ. சரி சரி, உள்ள வா. இல்ல நீ போய் படுத்துக்கோ போ. இல்ல நீ போய் படுத்துக்கோ. சாரி. என்னடா அப்பா திட்டினாரா? அட என்னப்பா வாய மூடிட்டு இருக்க? இதோ வந்தா பார்த்தா போயிட்டே இருக்க, எதுவும் பேசாம. என்னாச்சு? என்னாச்சு சொல்லுண்டா. அருணை யாரோ 4 ரவுடி பசங்க அருவாளை வெட்டுற மாதிரி கனவு கண்டேன். மனசே சரியில்லை, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன புள்ள பண்ணே, பெரும் கனவு தானே. இதுக்கு போய் வேற ஒண்ணும் இல்லம்மா. காலையில எனக்கு இன்னொருத்தருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதை இவங்கிட்ட சொல்லியிருந்தேன். இவன் அதே நினைச்சு படுத்திருப்பான் போல. அது கனவா வந்து இவனை மிரட்டி இருக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்யா. அருண், அன்பை கொண்டு போய் வீட்டுல விட்டு வா. வாடா போலாம். அருண், நாளை காலைல நீ தனியா வேலைக்கு போக வேண்டாம், நானும் கூட வரேன். டேய், நீ இருக்கும்போது எனக்கு ஒண்ணும் ஆகாது. நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்கு, அதுல கான்சன்ட்ரேட் பண்ணு. வா போலாம். இல்ல அருண், நானே போய்க்கிறேன். நீ ராத்திரில வெளியில வர வேண்டாம். உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. என்னது ரத்தம்? அது தெரியுது. யாரை விட்டுட்டீங்க வந்த? அது கொண்டாட்டியா இல்ல அவ கள்ளக்காரன்யா? சொல்லு. என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? உடனே துப்பு தொலைக்கிடுவீங்களா? அதான் பேப்பர் திருப்பா தினம் தெரியுது, வெட்டினான் குத்துனான்னு. சொல்லு. சரி எமோஷன் ஆயிடாதீங்க. ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாரு, அவரை தோல்ல தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வந்தா, அதான் இந்த ரத்தம். எங்க போயிட்டு இருக்கீங்க? இன்டர்வியூக்கு. அப்படியா? ஒரு டிக்கெட் நந்தனத்துக்கு கொடுங்க. அண்ணா, இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் விடக்கூடாதுன்னு. ஆமா, இந்த காலத்துல படிச்சவியாவே பொறுக்கியாவேன்னு தெரிய மாட்டேங்குதுண்ணே. கலிகாலையா இது? கலிகாலம். என்ன பண்றது? ஏமா அந்த ரவுடி பையிலே பாத்துட்டு இருக்க? திரும்பி உட்காருமா. இல்ல, இந்த அக்யூஸ்ட் எல்லாம் ஜீப்லயோ வேன்லயோ தான் கூட்டிட்டு போவாங்க. இப்போ என்னடா பப்ளிக் பஸ்லயே கூட்டிட்டு போறாங்களே. சார், உங்களால எல்லாரும் என்ன வீரப்பனோட கேவலமா பாக்குறாங்க. நான் வர ஸ்டாப்ல இறங்கிறேன். தம்பி இறங்குப்பா, ஸ்டேஷன் வந்துச்சாருங்க, இறங்கு. பொறுக்கி. உனக்கு இந்த ஜென்மத்துல வேலை கிடைக்காதுடா. நீயும் வேலை தேடுறன்னு 4-5 வருஷமா கம்பெனியா ஏறி இறங்குற. என்ன பிரயோஜனம்? என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? குழம்ப கொட்டு, உப்பு அள்ளி நிறைய கொட்டு, அப்பவாவது சொரணம் வருதா பார்க்கலாம். என்னடி அது? நான் வளர்க்கறதுக்காக எடுத்துட்டு வந்தேன்ப்பா. முதல்ல சாப்பிட்டுருக்க நாய் இருந்து கை கழுவட்டும், அப்புறம் இந்த நாய் சாப்பிடட்டும். நீ தாய்ப்பால் குடிக்கிறப்பவே இப்படி திட்டு வாங்கிட்டு தாப்பா குடிச்ச. சாப்பிடு கண்ணு. நீ சாப்பிடலனா நானும் உன் தங்கச்சிகளும் சாப்பிட மாட்டோம்.
அருண், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அன்பு, ஒரு பியூட்டிஃபுல் ஃபிகர் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாடா. அந்த பியூட்டி பார்லருக்குள்ள தான் போயிருக்கா. போகும்போதே பியூட்டியா போனவோ வெளியே வரும்போது எப்படி பியூட்டிஃபுல்லா வருவான்னு பாக்குறதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். டேய், அதோ அந்த ஃபிகர் தான்டா, அந்த ஃபிகர் தான்டா மச்சி, பாருடா. நீ சொன்னதை நம்பி உனக்காக 2 மணி நேரம் நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்தாதடா. டேய், ஒவ்வொரு நாள் எங்க அப்பா தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் விடிஞ்சா அவருக்கு முன்னாடியே வெளியில வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம்லாம் நீ வாங்கி கொடுக்க போற வேலையினால தான் தீரப்போகுதுன்னு எவ்வளவு நம்பிக்கையா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் சாரிடா. என்னடா சாரி? மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேண்டாம். உனக்கு அது கொஞ்சம் கூட இல்லை. டேய் அன்பு, நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத மறந்துட்டேன்டா. மறந்துட்டியா? போடா. அன்பு 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 அன்பு, ப்ளீஸ்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடா, ப்ளீஸ்டா. ஓகே, விட்டுறேன்டா உனக்காக. இனிமே நீ நானும் வாழ்க்கையில முன்னுக்கு வர வரைக்கும் இந்த காதல், காமம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்தையும் விட்டுறேன்டா. போதுமா? அழகுக்கு நீதான் பின்னமியா. காத்து வாங்க கடலுக்கு போவேன், காதல் வாங்க நிலவுக்கு போவேன். மயிலாப்பூர் மாமிங்க ஃபேமஸ், மாமி கட்டும் மடிசார் ஃபேமஸ். மடிசார் மாமி மகளா ஆனவ, சுடிதார் கட்டும் ஸ்டைலோ ஃபேமஸ். கோயில் ஃபேமஸ். ஆச்சா போச்சா கீச்சா பாருன்னு பாச்சா காட்டோ கேடிங்க ஃபேமஸ். காசிமேடு கப்பல் கூட தரையில போகுமடா, காஞ்சி போன கருவாடு கூட தண்ணியில நீந்துமடா. ஏ சுப்பரமணி இப்ப 10:30 மணி, நீ வச்சது இனி சட்டமாகடு மணி. முன்னேறி வாடா, இல்லோட வாடா, விஜயங்க இப்ப வாடா. கோழிலேது முட்டையுலேதுதா குஞ்சு பொறிக்கும் காலந்த டொன்ட்டுரி. If teasing இல்லாட்டி don't worry, love meeting நடக்காட்டி don't worry. மூக்கு அழகு இல்லாம போனா உலக அழகி நீதாம don't worry. மேகம் தாண்டி வீடுகள் கட்டி மாடிகள் கிடைக்குமடா, மேலத்தாலும் தாலி இன்றி ஜோடிகள் கிடைக்குமடா. ஏ சுப்பரமணி இப்ப 10:30 மணி, நீ வச்சறிய நீ சட்டம் ஆகணும் மணி. முன்னேறி வாடா, இல்லோட வாடா, நிச்சயம் ஜெயிப்போம் வாடா. மீனை பார்த்தோம் மீனு ஒண்ணு, பட்டினம் பார்த்தோம் போகுதே.
என்னடி 2 பேரும் பத்திரி மாதிரி அழுகுறீங்க? என் பசங்க தெரியாம இடிச்சா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னியாமே, தொட்டா விடுவீங்க. உங்க 2 பேரையும் பார்த்தா துணி வாங்க வந்த மாதிரி தெரியல. திருட வந்தீங்களா? நாங்க அந்த மாதிரி பொண்ணுங்க இல்ல சார். ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க சார். ஏதாவது எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு கலட்டி காட்டிடுங்க. வேணாம் சார், நாங்க இந்த மாதிரி பொண்ணுங்க இல்ல சார். என்னங்கடி கலட்டி காட்ட சொன்னா கதை சொல்றீங்க? கலட்டி காட்டு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். டேய், ரவுடி ஒருத்தர் சண்டை போறான்னு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கேன். பொறுக்கி. டேய், அங்க என்ன பார்வை? சார் நான் ஒண்ணும் பண்ணவே இல்லைன்னு சொல்றேன்ல சார். சார், என்ன நடந்ததுன்னு எனக்கு கேளுங்க சார். அதை விட்டு நீங்க பாட்டு என்ன எடுத்து போனா என்ன சார் அர்த்தம்? உனக்கு மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், பதில் பேச வந்தா என்ன அர்த்தம்? வாய் திறந்து பேசியா? நாய் தான் கத்தும், மனுஷன் எப்படியா கத்துவான்? என்ன கிண்டல் பண்றியா? அதிகம் பேசுறேன், நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். என்ன செய்வேன்? வெட்டிடுவேன். எங்க வெட்டு பாப்பா, வெட்டியா? அப்பா 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 ப்ளீஸ் பா. சார் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. எப்படியாவது உங்க கடனை அடிச்சிடுறோம். என்ன நம்புங்க சார். ஓ நல்ல குணம் உங்க அப்பனுக்கு இல்லையம்மா. ஓ முகத்துக்காக உங்க அப்பனை விட்டு வைக்கிறேன். பாலா, இங்க பாரு, உனக்கா சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏமா அழுதுட்டு இருக்க? ஓஹோ, அப்பாவை கடன்காரன் திட்டிட்டு போயிட்டானேன்னு அழுதுட்டு இருக்கியா? இல்ல, நான் அதுக்காக அழலக்கா. பின்ன நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இன்னைக்கு முருகன் டெக்ஸ்டைல்ஸ் போயிருந்தேன்க்கா. அங்க உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து என்ன கெடுக்க முயற்சி பண்ணாங்கக்கா. நீ என்னமா சொல்ற? அந்த நேரத்துல மட்டும் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாத்தலைன்னா நாசமா போயிருப்பேன்க்கா. சரி சரி சரி, அழாதடா. அது சரி, அந்த ஆள் யாரு? கதவை மூடிங்க, யாரோ உள்ள போயிட போறாங்க. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. கடையில என்ன நடந்ததுன்னு தெரியாம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். இவ என் தங்கச்சி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். ஐயோ, நீங்க வேறங்க. பெத்த அப்பனே பெயில் எடுத்தா செலவாகும்னு ஜெயில ஏறான்னு விட்டுட்டு போயிட்டான். நீங்களாவது பெரிய மனசு பண்ணி என்ன வெளியில எடுத்திருக்கீங்க. அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். நீங்க ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க. தேங்க்ஸ். அதான் மறந்துட்டீங்களோன்னு பார்த்தேன். என்னங்க? என்னங்க? அன்னைக்கு பஸ்ல நீங்க 2 போலீஸ்காரங்களுக்கு நடுவுல. இல்ல நீங்க என்ன கேட்க வரீங்க எனக்கு புரியுது. நீங்க மட்டும் இல்லங்க, அன்னைக்கு பஸ்ல இருந்த எல்லாருமே நான் கொலை செஞ்சுட்டு வந்த குற்றவாளியா தான் என்ன பார்த்தாங்க. ஆக்சுவலா அந்த போலீஸ்காரங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ரோட்ல அடிபட்டு கிடந்தால பாவமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வந்தேன். அதனால என் சட்டையெல்லாம் ரத்தக்கரையா இருந்தது. அவங்க 2 பேரும் அகஸ்மாத்தா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. இதனால என்னாச்சு தெரியுங்களா? என் வேலை கோவிந்தாயிடுச்சு. பாருங்க, நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்க. அன்னைக்கு நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுங்களா? நான் யாரை பத்தியும் கவலைப்படவே இல்லைங்க. அன்னைக்கு அந்த பல்லவன் பஸ்ஸோட படிக்கட்டுல ஒரு கவிதை மாதிரி நடந்து வந்து. உங்க பேர் என்னங்க? கவிதா. காரண பேரோ? இல்ல இல்ல, அப்பா அம்மா வச்ச பேரு. இல்லைங்க, கவிதை மாதிரி ஒரு அழகான பெண்ணுக்கு கவிதான் பேர் வச்சிருக்காருன்னா உங்க அப்பா எவ்வளவு பெரிய இலக்கியவாதியா இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட கவிதை என்ன தப்பா நினைச்சதுதான் இன்னுமே எனக்கு வருத்தமா இருக்கு.
தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. வெள்ளையும் சொல்லியுமா அழகா கூட்டிட்டு இருக்கிறாரு. கார்பரேஷன் யூனிஃபார்ம்ல மாத்தி போட்டாங்களாக்கே. யார போய் காப்பேசுங்கிற? அவர் தான் ஆனா ஊனா தவமணி. சமூக சேவையில தன் பேர் கின்னஸ்ல வரணுங்கிறதுக்காக தன் சொந்த பணத்தை எல்லாம் வாரி கொட்டி குப்பையா அள்ளிக்கிட்டு இருக்கிறையா. அந்த மகான போயா யாருன்னு கேட்ட போயா அனாசி பச்சதுக்கு. நீ அந்த தொட்டில இருக்க குப்பையை பூரா அள்ளி ரோட்ல தெளிச்சு விடு. நான் கூட்டேன், நீ வளைச்சு வளைச்சு ஸ்டில்லடு. ஓகே அண்ணே. அண்ணே நில்லுங்கண்ணே. என்னடா பாம்பை பார்த்த மாதிரி கத்துற? பாம்பு இல்லண்ணே, பச்சை குழந்தைண்ணே. எந்த பாவி சிரிக்கியோ குழந்தைய பெத்து குப்பை தொட்டியில போட்டு போயிருக்கானே. இது பச்சை குழந்தையா? என்னடா சொல்ற? அட பாவி மக்களா, நான் இதை எங்க போய் சொல்லுவேன்? அட பாவிகளா, குப்பத்தட்டியில குழந்தைய போற கலாச்சாரம் ஒளி இல்லையா? தொட்டிக்கு தொட்டி குப்பை கிடக்க இல்லையோ, ஆனா குழந்தை கிடக்கு. இப்படி பச்சை பிள்ளைகளை பெத்து பெத்து தொட்டிக்கு தொட்டி போட்டு போறாங்களே, இந்த நாடு எப்படா உருப்பட போகுது? எப்ப உருப்பட போகுது? எல்லா போட்டா எல்லா திருடா எங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறீங்களா? தொட்டுல தூங்கிட்டு இருந்த குழந்தை எதுக்குடா திருடிட்டு வந்த? எது திருடிட்டு வந்தனா? ஆமா. என்னையா சொல்றீங்க? ஐயோ, குழந்தை கழுத்துல படுத்த செயினை காணோங்க. செயினை காணுமா? எது செயின வரலையா? எப்படிங்க இருக்கும்? இப்ப ரெண்டு பேரும் ஓடலாம்ல. அவன் கொடுத்து ஓட சொல்லிட்டான். என்ன பாத்துட்டு இருக்க? அடிக்காத. ஐயோ, இங்க பாரு. பாவியா. டேய் பாத்து இறங்குடா. பல்லவன் படிக்கட்டு விழுந்து பல்லுகளை உடைச்சுக்க போற. என்ன அங்கே நின்ட்ட? வாடா. இல்ல இல்லப்பா, நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். நீ வரலாம் பரவாயில்ல, சாமான் பெட்டி 10 ரூபா வீடு வந்து சேரணும். ஞாபகத்துல வச்சுக்கோ. சார் டைம் என்ன சார் ஆச்சு? கையில வாட்சை கட்டி ஆண்டு டைம் கேட்கறேன். அறிவு இருக்கா உனக்கு? இப்படி பொங்குனா பைல்ஸ் தான் வரும். ஹலோ ஆ? ஹலோ, ஓ ஹலோ. எப்படி இருக்கீங்க? நான் சுமாரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ம், ஐயோ, நல்லா இருக்கேன். நல்லா நல்லா ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஆமா, நீங்க எப்படி இங்க? நான் டெய்லி பஸ் இங்க தான் ஏறுவேன். ஓ, அந்த பெட்டி உங்களுதா? எது குப்பை தொட்டியா? இல்ல இல்ல, அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல ஒரு பெட்டி இருக்கே, அது. ஆமா, ஒரு பெட்டி இருக்கு. நீங்க கேக்குறத பார்த்தா எங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரில கேக்குறீங்க. அந்த பெட்டிக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க. இல்ல, இப்பெல்லாம் எதுல பாம் இருக்குன்னே தெரியல. சிக்குமங்கு. ஏங்க அவரே முறிச்சு பாக்குறீங்க? முறைச்சு இல்ல, பாக்குறேன் அவ்வளவுதான். ஆமா, நீங்க எந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்க? 12C. 12C? 12C இப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட்டா? மேஜர் ஆக்சிடென்ட்ங்க. ஃளைஓவர்ல இருந்து பாதி பஸ் வெளியில தொங்கிட்டு இருக்கீங்க. அந்த பஸ் வரவே வராது. ஐயோ. பாத்தீங்களா, இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. நீங்களும் ஓடி போயிடுங்க. அப்படி இல்லாட்டி ஒண்ணு பண்ணலாம், ஒரு ஆட்டோ பிடிக்கலாம். ஆட்டோ? ஐயோ, ஆட்டோல வேண்டாம், பஸ் இப்ப வந்துரும். இல்லங்க, 12C வராதுங்க. அப்படியே வந்தாலும் நீங்க 6C பிடிச்சி பாதி தூரம் போய் இறங்கி அங்க இருந்து இன்னொரு 6C பிடிச்சி. ஐயோ ஐயோ ஐயோ. ஹலோ ஹலோ ஹலோ, பேப்பர் கலெக்டர், ஒரு நிமிஷம். இந்த பெட்டி என்னதுங்க? என்னது? இந்த பொட்டி உண்டா? ஆமா சார். இந்த பொய் தானே வேணாங்கிறது. எங்க அப்பா மேல சத்தியமா இந்த பெட்டி என்னது சார்? சந்தேகமா தான் திறந்து பாருங்க சார். உள்ள எல்லாம் கார்பென்ட்ரி டூல்ஸ் தான் இருக்கு. என்னது? கார்பெண்டர் டூல்ஸ்? ஆமா. அட என்ன பிரதர், நான் என்னமோ பெருசா வெடிகுண்டு, டைம் பாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல நினைச்சேன். ஏன் டைம் பாம்லாம் இப்ப பேரிச்சம்பழத்துக்கு போட ஆரம்பிச்சிட்டீங்களா? அட இல்ல பிரதர், இது டைம் பாமா இருந்து வெச்சு 10-15 பேர் சாவறத விட நான் ஒருத்தன் செத்து போனா பரவாயில்லன்னு தான் பிரதர் தூக்கின்னு வந்தேன். அங்க ஒரு அழகான ஃபிகர் நிக்குதே, அது உங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். என்ன பிரதர், ஃபிகர் இன்னைக்கு வரோம் நாளைக்கு போவோம், ஆனா நம்ம தொழில் தான் பிரதர் முக்கியம். டூல்ஸ் இருந்தா தான் பிரதர் வேலை செய்ய முடியும். புரியுதா? இந்தா புடி உன் பாக்ஸ. வட்ட பிரதர். थैंक यू. வராம் பிரதர். இல்ல, BA வரைக்கும் படிச்சிருக்கேன். படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல.
அதான் எங்கள் அப்பா கூட கார்பெண்டர் வேலைக்கு போனேன். அது நீங்கள் புரியுதுங்க. டூல்ஸ் பாக்ஸோட உங்களை பார்த்தா நான் கேவலமா நினைச்சிடுவேன் தானே இதை ஓரமா வச்சிட்டீங்க இல்லையா? இதுல எனக்கு கேவலம் இருக்கு? செய்யற தொழில் எதுங்கிறது முக்கியம் இல்ல, சுயமா சம்பாதிக்கிறது தான் முக்கியம். படிச்ச ஆம்பளைங்களை விட உழைக்கிற ஆம்பளைங்களை தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். எனக்கு அப்படிதான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சி 12C. வரீங்க. பாய். என்னடா இது? டேய், நீ கிராஜுவேட்டரா? பிஏடா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்டா. இருந்து என்ன பிரயோஜனம்? வேலை கிடைக்கலையே. அதுக்காக இது பார், நாளைக்கே நீ போய் எங்க எம்டியை மீட் பண்ற, வேலையில ஜாயின் பண்ற. ஓகே? மழை வர நேரத்தில் ஜோக் அடிக்காத. ஜோக் இல்லடா, நிஜம். எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes, come in. Please take your seat. தேங்க்யூ சார். நான் வந்து மாணிக்கம், இவர்தான் மிஸ்டர் அன்பு. சர்டிஃபிகேட்ஸ். சர்டிபிகேட்ஸ்லாம் வாங்கிக்கங்க. இன்னைக்கே நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். சார். எஸ் மிஸ்டர் அன்பு. சார் நீங்கள் என்னை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை, என் சர்டிஃபிகேட்ஸ் கூட நீங்கள் பார்க்கவே இல்லையே சார். மிஸ்டர் மாணிக்கம் சார், அன்பை சீட்டு கூட்டிட்டு போங்க. ஓகே சார். சார் ரொம்ப நன்றி சார். ஹலோ, நான் அன்பு பேசுறேன். இன்னைக்கு தான் வேலை ஜாயின் பண்ணேன். தேங்க்யூ. சார் மணி 12:30 ஆச்சு. இருக்கோம். இன்னும் அருண் வரலையே சார். எனக்கு எப்படி சார் தெரியும்? இல்லை சார், நான் சார், இன்னைக்கு தானே நீங்க வேலைக்கு சேர்ந்தீங்க. வந்த அன்னைக்கு மத்தவங்களை டார்ச்சர் பண்ணீங்க. உங்க வேலையை பாருங்க சார். என்ன சார் இது, என் ஃப்ரெண்ட் அருண் வரலையான்னு கேட்குறேன், அதை போய் சார் காபி. சார் நீங்க எடுத்துங்க. இந்த அருண் என்ன வரலையா? வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஏன்? ஒண்ணும் இல்ல சார், ஒரு நாள் என்கிட்ட முறைச்சிக்கிட்டான். நான் அன்னைக்கே சொன்னேன், என்கிட்ட ராங்கு பண்ணாதடா, வச்சிருவேன் வேட்டுன்னு சொன்னா கேட்கல. வேட்டை வச்சேன், சீட்டை கிழிச்சிட்டாங்க. என்னடா சொன்ன? ஏன் சட்டையா சார் கேட்கிறீங்க? சீட்டு கட்சி ஒரு எம்டி, அவரை போய் கேளுங்க. எஸ் சார், நீங்கள் ரொம்ப பெரிய மனசு பண்ணி தான் சார் என்ன வேலையில் சேர்த்துருக்கீங்க. வேலையில் சேர்ந்த முதல் நாளே நான் இப்படிலாம் பேசுகிற தப்பு தான். தப்பாக நினச்சிக்காதீங்க. அருண் என்ன சார் தப்பு பண்ணா? முதல்ல உட்காருங்க. இல்லை வேணாம் சார், வேணாம் சார், நான் உட்கார வரல சார். இங்கே ஆஃபீஸ்னாலே ஆனந்தவுடன் படிக்கிறதுக்கும், யாராவது பார்த்தா மறைச்சு வைக்கிறதுக்கும், அரட்டை அடிக்கிறதுக்கும், தூங்குறதுக்கும் நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் தூங்குற நேரத்தை கூட உங்கள் ஆஃபீஸோட வளர்ச்சியை பற்றி நினச்சிருந்தா சார் அவனை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல சார். தீர விசாரிக்காம தான் சார் அவன் வேலையை விட்டு வெளியில் அமிச்சிட்டீங்க. அன்பு தேவையில்லை சார். அருணோட சின்சியாரிட்டியை புரிஞ்சிக்காதவங்ககிட்ட நான் வேலை செய்யணும்னு எனக்கு அவசியமே இல்லை. இந்தாங்க உங்க பேன். இல்லை, இது ஏன் பேனா. குட் பை. மிஸ்டர் அன்பு, அருண் யாரும் வேலையை விட்டு தூக்கல. அருணோட வேலையை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அருணோட சின்சியாரிட்டியை மதிச்சுதான் நான் இந்த வேலையே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் இருக்கு. டேய், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுன்னு தானே சொன்னேன். அதுக்காக உன் வேலையை எனக்கு விட்டு கொடு நான் சொன்னேன். டேய், விட்டு கொடுத்து வாடுறதா வாழ்க்கைன்னு நீ அடிக்கடி சொல்லுவல. சின்ன வயசுல நீ எனக்காக எவ்வளவு விட்டு கொடுத்துருக்க. நான் உனக்காக ஒண்ணு சின்னதா விட்டு கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். அதுக்காக உன் வேலையை எனக்கு விட்டு கொடுத்துட்டு உங்க வீட்டுல நீ திட்டு வாங்க போறியா? அதை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? ஏதோ எங்க அப்பா சொன்னாருன்றதுக்காக மனசுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இனிமே ஒன்லி அச்சீவ்மெண்ட் ஜாப்ஸ் தான். அதான் பாம்ப் ஸ்குவாட்ல சேர போறேன். பாம்ப் ஸ்குவாட்? இது விஷயமா நானும் அப்பாவும் டெல்லி போறோம். வரத்துக்கு 1 மாசம் ஆகும். ஏண்டா, அது உயிருக்கே ஆபத்தான வேலையாச்சடா. என்னடா அன்பு நீயே எப்படி சொல்ற? தனக்காக வாழற வாழ்க்கையை விட மத்தவங்களுக்காக வாழற வாழ்க்கையில தான் சுவாரஸ்யமே இருக்கு. என்னடா அன்பு அப்படி பாக்குற? உன்னை சாட்சாத் அந்த கண்ணனா பாக்குறேன்டா. நான் ஒரு சாதாரண குசேலனா பாக்குறேன்டா. அந்த நட்பு கதை, இந்த நட்பு நிஜம். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, யார் பேசுறது? நீ தான் பேசுற. என்ன நம்ம இந்த காதல வச்சு பேசினா இந்த காதல சத்தம் வருது?
ஹலோ, யார் பேசுறது? நீ தான் பேசுற. ஹலோ, யார் பேசுறது? நீ தான்டா பேசுற. நீங்க பேசுனீங்களா? நீ பேசுன என்கிட்ட? இல்லையே. அப்புறம் எதுக்கு நான் உன்கிட்ட பேசணும்? நீ என்ன லூசா? லூசா? ஆஹா. சாரி மேடம். எதுக்கு சாரி? இல்லம்மா, ஒரு பக்கமா வந்து இடிச்சல்ல. ஆமா, பெருசா ரேப் பண்ணிட்ட மாதிரி சாரி சொல்றியே, போயா. ஆஹா. சாரி. சார், நீங்க எதுக்கு சார் சாரி சொல்றீங்க? நீ தான்டா சொல்லணும். நீ லேட் பண்ண, அதெல்லாம் நான் சொன்னேன். சாரி சார். இது ரொம்ப லேட்டு. நீ போன்லயே பேசு. ஹலோ, யார் பேசுறது? நீ தான் பேசுற. ஹலோ, யார் பேசுறது? நீ தான்டா பேசுற. சார், ஏன் சார்? ஏன் என்ன கண்டாவே உங்களுக்கு ஆறா? போன்ல யார் பேசுறேன்னு கேட்டா நீங்க ஏன் சார் பதில் சொல்றீங்க? நீ பேசுறது உனக்கு தெரியாதா? நீ தான் பேசுறங்கிறது உனக்கு தெரியாதா? அத ஃபோன் பண்ணி கேப்பே யார் பேசுறதுன்னு. சார், உலகம் பூரா போன் எடுத்தவன யார் பேசுறதுன்னு தான் கேட்பாங்க. நான் யார் பேசுறேன்னு கேட்டா மட்டும் உங்களுக்கு ஏன் அப்படி எரியுது? வேணாம் சார். இந்த ஸ்டாப்ல எத்தனை ஸ்டாப் இருக்கு? நான் அங்க போய் பேசிக்கிறேன். ஹலோ, ஃபோன் நம்பர் என்ன? எதுக்கு சார்? எதுக்கு சார் என் நம்பர் உங்களுக்கு? Who are you? சரி, வேணாம் போ. நல்லா இழுத்து வச்சுல இருந்து பண்றாங்கப்பா. ஓ, சாரி. நான் ஒன்று சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? அதை இப்படி திரும்பி நின்னு சொன்னா கூட நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இனியும் என்னால மனசுக்குள்ள மறைச்சு வைக்க முடியாது. எஸ், ஐ லவ் யூ. நான் உங்களை விரும்புறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எங்க இப்படி பட்டுன்னு போட்டு உடைச்சா மனுஷன் மனசு என்னத்துங்க வருது? ஆக்சுவலா முதல்ல உங்களை பார்த்த உடனே நான் மென்டல் ஆயிட்டச்சு. இல்ல, மென்டலா டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் தயங்கிட்டே இருந்தேன். நீங்க என்னன்னா சக்குன்னு பைக்ல பின்னால. எனக்கு மட்டும் ஷாக் இல்லைங்க, பைக்கே ஷாக் ஆயிடுச்சு. வாழ்நாள் பூரா நான் உங்க பின்னால வரப்போறேன்னு முடிவு பண்ணிட்டு தான் பைக்ல உங்க பின்னாடி உட்கார்ந்தேன். எஸ்கியூஸ் மீ சார். மேடம் யாரு, உங்க சிஸ்டரா இல்ல ஃப்ரெண்டா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, மேடம் ஃப்ரீயா இருந்தா அப்ளிகேஷன் போடலாம் தான். அப்ளிகேஷன் போறியா? அது என்ன எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா? அது என் லவ்வர்ரா. நாங்களே இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுங்களே அப்ளிகேஷன் போறோம், ஆட்டு கூட்டு போறேன்னு. இந்த சூரி பிடிச்ச நாயெல்லாம் ஒரு வண்டியில எடுத்துட்டு போவாங்கல்ல, அதுல போய் அப்ளிகேஷன் போடு. அங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் சார் வந்திருக்கேன். நக்காத ஒரு மூஞ்சி. உனக்கு லவ் கேக்குதா? போடா போடா. பக்கத்துல நின்னு பேசு. அதுக்குதான் காதலிக்கும் போது ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண கூடாதுங்கிறது. நம்மளும் மத்த லவ்வர்ஸ் மாதிரி ஒட்டி உரசிருந்தோம்னா அந்த நாய் இப்படி ஒரு கேள்வி கேட்குமா நம்மள? போதுமா? இதுக்கு போதும், அதுக்கு போதாது. எதுக்கு? கிஸ். பஸ் 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 வந்துருச்சு. பஸ் ஏதோ இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் பேசுவார்னு பார்த்தா பஸ் வந்துருச்சு. எதுங்க? ஒன்றும் இல்லை, நான் பஸ்ல போகும்போது யாராவது அப்ளிகேஷன் போட்டா? ஐயோ, அது ரொம்ப டேஞ்சரா போயிடும். நீங்க வண்டியில உட்காருங்க, நானே கூட்டு போய். ஹலோ, பைக் அங்க இருக்கு. பைக்கை ஓட்ட விட மாட்டீங்க போல இருக்கு. மியூசிக் போட்டோன்னா மூக்குல வேர்த்துறதா உங்களுக்கு? ஒரு ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்ப பாரு குறுக்க வந்து குரூப் ஆடுறீங்க. பிரம்மா பிரம்மா நீ எப்படி படைத்தாய் என்னுடைய காதலியை? பிரம்மா பிரம்மா நீ எதை கொண்டு வடித்தாய் கண்கள் என்னும் தாமரையை? அந்த நீலமீனை எடுத்து உடைத்தாயா? சங்கு கழத்தினை படைத்தாயா? தங்க மலர்களை சேர்த்து கொடுத்தாயா? இவள் உடலினை வடித்தாயா? பிரம்மா 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 பிரம்மா
ஆசை வரம் ஜென்மம் எனது ஜென்மம் உன்னில் முடியும் என் கண்ணா எனது உயிர் நீதானே கண்ணே உனது இரு கண்ணக் குழியில் உள்ள வெட்கம் அது கூட தேங்கானே காதல் வானம் நீதான் கண்ணா கண்ணா பிரம்மா பிரம்மா ஓ பிரம்மா பிரம்மா நீ எப்படி படைத்தாய் என்னுடைய காதலிலே கண்ணுக்குள்ளே நெருப்பை வைக்கும் காதல் மந்திரம் கண்ணே அதை எங்கே கற்றாய் சொல்லு என்னிடம் கண்ணா கண்ணா நீ தொட்டாலே எனக்கு சம்மதம் கத்தி மேலும் காலை வைத்து நடந்து செல்கிறேனே நீ பேசும் கிளி பூவாசம் தெளி கண்ணே உனது கண்கள் காதல் கோட்டையுள்ள பன்னீர் புஷ்பம் என்று உரைப்பேனே அன்பே உனது கைகள் சிந்தும் அழகலிலே கண்ணி மலர் கொஞ்சம் கரைந்தேனே என் வாழ்வின் யோகம் நீதான் அன்பே அன்பே நான் பிரதர் லவ்ஸா? ஆமா பிரதர் 6 மாசமா ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குது பிரதர். அண்ணி வராங்க பிரதர். என்ன மாதிரியே நீங்களும் அசத்துங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். பட்டா வரேன் பிரதர். கவிதா, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு தவியா தவிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்குன்னு பார்த்து நீ ரொம்ப லேட்டா வர. கொடுக்கலாமா? கூட்டமாக தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்கட்டுமா? ஏய், வேண்டான்னா வேண்டான்னு சொல்லு. அதுக்கே இப்படி கண் கலங்குற? என் சம்பள பணத்தை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாரும் என் சம்பளத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வாங்கிக்க. ஐயோ வேண்டாம். நீங்க இன்னைக்கு தான் முத மாச சம்பளம் வாங்கியிருக்கீங்க. வீட்டுல போய் கொடுங்க. இந்த பார் கவிதா, நீ வேற என் குடும்பம் வேற இல்ல. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நீங்க தான் எனக்கு எல்லாம் சொன்ன இல்ல. அந்த வார்த்தை உண்மையா இருந்தா இதை மறுக்காம வச்சுக்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஐயா, ஏன் தேங்க்ஸ் சொல்லி நிறுத்திட்ட? தேங்க் யூ வெரி மச், தேங்க்ஸ் a lot, தேங்க்ஸ் 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 கத்த வேண்டியதான பஸ் ஸ்டாண்ட் அதுமா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். போடி. என்ன பாக்கட்டுமே? எப்ப நீ மனசால புருஷன் நினைச்சு அப்ப நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. பொண்டாட்டி போய் புருஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லாமா? எங்க சொல்லாமாங்க? நீங்களும் ஒரு பொண்டாட்டி தானே. யாருக்கு பொண்டாட்டி? யார்? ஐயோ, பாக்குறாங்க, மத்தவங்க பொண்டாட்டி எல்லாம் பாக்குறாங்க. பரவாயில்ல, ஏன் புருஷனை நான் கட்டிக்கிறேன். அவங்களுக்கு என்ன, அவங்க பாக்கட்டும். பஸ் வந்துருச்சு 12C. பாத்து போ. வரீங்க? அம்மா வெயிட் பண்ணுவாங்க. பணம் பத்திரம். பை. தம்பி, உன் பொண்டாட்டிக்கு ஏதோ கொடுக்கணும்னு சொன்னீங்க. நல்லவளமா ஞாபகப்படுத்துறீங்க. பலவான் போன உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா வாங்க. பஸ்லியா? எது லிப்ஸ்டிக் நினைச்சியா? ஆசை ரொம்ப தாண்டி உங்களுக்கு. நான் சொன்னது குங்குமச்சிமிழ். வாங்குனீங்களா? இல்ல, திருடுனாங்க. நல்லா இருக்கா? பை பை பை. ஹாய். டேய் அருண், எப்படா வந்த? ட்ரைனிங்லாம் முடிஞ்சதா? எவ்ரிதிங் இஸ் ஓகே. வேலை கன்ஃபார்ம்.